வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு மூவா அவர்கள் எழுதிய தம்பிக்கு நூலில் இடம்பெற்ற 2வது கடிதம். முதல் கடிதத்தை பத்திய பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த பதிவுல ஆசிரியர் குறிப்பு, நூல் அறிமுகம், முதல் கடிதத்திற்கான விளக்கம் இதையெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவுல 2ஆம் கடிதத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. மூவா அவர்கள் எழுதிய தம்பிக்கு என்ற நூலில் இடம்பெற்ற முதல் கடிதத்தை நாம ஏற்கனவே பதிவுல பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2வது கடிதம். 2வது கடிதத்தை பார்க்கலாம். இதுவும் தம்பி எழில் எழுதிய ஒரு கடிதத்துக்கான பதில் கடிதம் போல தான் இருக்குது. அன்புள்ள எழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய தமிழ் பற்றியும் நாட்டு பற்றியும் நான் போற்றுறேன். ஆனா இந்த கடிதத்துல கூறுற மாதிரி வீண் கனவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படின்னா, தம்பி எழில் அவன் எழுதிய கடிதத்துல நான் சர்வாதிகாரியா இருந்தேன் அப்படின்னா திருக்குறள் ஓதாத திருமணத்தை தமிழ்நாட்டில் செல்லாது அப்படின்னும், தேவாரம், திருவாசகம், பிரபந்தம் முதலான தமிழ் மறைகளை ஓதாத கோவில்கள் தமிழ்நாட்டில் திறக்கக்கூடாது, தமிழில் உத்தரவு அனுப்ப தெரியாதவர்கள் அதிகாரிகளா இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு கவர்னரும் தமிழில் கையெழுத்திட வேண்டும், இப்படியெல்லாம் நான் ஆணை போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் படிச்சு பார்த்த வளவன் இதெல்லாம் வீண் கனவு அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய கடிதத்துல நீ கூறிய வீரமான கருத்துக்களை பார்த்து என்னுடைய சோர்வு நீங்கி நான் தலை நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தேன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன். அது வீண் கனவா தெரிஞ்சிச்சு. நான் எதை வீண் கனவுன்னு சொல்றேன் தெரியுமா? உன்னுடைய மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் நான் போற்றுறேன். ஆனா உன் உள்ளத்துல தோன்றிய உணர்ச்சி வெள்ளமா போச்சுது அப்படின்னா அது என்னைக்காவது வற்றி போயிடும். உன்னுடைய உள்ளத்துல எப்போதுமே செயல்திறனா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை தவிர்த்து உன்னுடைய கருத்துக்கள் எதையும் நான் வீண் கனவுன்னு சொல்லலை. அது உனக்கே தெரியும். இப்படி வீண் கனவுன்னு நான் அதையெல்லாம் ஒதுக்குனேன் அப்படின்னா நான் தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பகைவனாக தான் இருக்க முடியும். இந்த நல் எண்ணங்களை வீண் கனவு அப்படின்னு சொல்றவன் கூடுறவன் தாயை வழிபட்டு குடும்ப கடமையை ஆர்வத்தோடு செய்யும்போது இது தவறு அப்படின்னு சொல்றது போல இருக்கும். கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்று அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. அதாவது ஒரு செயல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் கூடவே இருந்து அந்த செயலுக்கு உடன்பாடு இல்லாத செயல்களை செய்யக்கூடியவனை ஏதாச்சும் கொடுத்தாது பகைவனாக்கி அவனை வெல்லணும் அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து. இதனாலதான் வள்ளுவர் தன்னுடைய நூல்ல அறத்துப்பாலை மட்டும் எழுதுனா தமிழர்களுக்கு வாழ தெரியாது. அதனாலதான் பொருட்பாலையும் சேர்த்தே எழுதினாரு. அறத்துப்பாலை விடவும் பொருட்பால கொஞ்சம் அதிகமான கருத்துக்களையே சொன்னாரு வள்ளுவர். தம்பி, நீ இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சிருப்ப. தமிழர்களா இருக்கக்கூடிய நம்ம கிட்ட ஒரு பெருங்குறையும் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு மயங்கக்கூடிய பேதமை. இதனாலதான் உயர்ந்த சொற்களை திரும்ப திரும்ப சொல்லி நம்மள ஏமாற்றி தாழ்த்திட்டு வராங்க. கடவுளுடைய படைப்பில் எல்லோரும் சமம் அப்படிங்கிற உயர்ந்த பேச்சை தமிழர்களிடம் யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா தமிழர்கள் அந்த உயர்ந்த பேச்சை அப்படியே நம்பிட்டு அதன்படி வாழ தொடங்கிடுறாங்க. ஆனா அதை யார் பேசுறாங்க, அவங்க வாய்க்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இதையெல்லாம் ஆராய்ஞ்சு அதன்படி கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு தெரியல. உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா அதை யார் சொல்றாங்க, எதற்காக சொல்றாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சுதான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. தமிழர்களோட இந்த பண்பை பயன்படுத்தி தான் சில பேர் ஒரு விஷயத்துல நன்மையை செஞ்சுட்டு மற்றொரு விஷயத்துல தமிழர்களுக்கு நஞ்சை ஊட்டிட்டு போறாங்க. ஜாதி வேறுபாடு இதெல்லாம் ஒழிய வேண்டிய ஒன்று அப்படின்னு பேசக்கூடியவர் ஜாதி வெறி பிடித்தவரா இருக்கக்கூடாது. அவருடைய வாய்க்கும் வாழ்க்கைக்குமான தொடர்பை நாம தெரிஞ்சு தெளிவடைய வேணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஜாதி வேறுபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உபதேசம் செய்யக்கூடியவர் நாளைக்கு மெல்ல மெல்ல நகர்ந்து மொழி வேறுபாடு வேண்டாம் அப்படின்னும், தமிழ்நாடு அப்படின்னு குறுகிய நோக்கம் வேண்டாம் அப்படின்னு உபதேசம் செய்ய தொடங்குவாங்க. இதெல்லாம் கேட்ட பேதையான தமிழர்கள் ஜாதியை துறந்து மொழி பற்றியும் நாட்டு பற்றியும் துறந்து நிற்பார். உடனே அந்த ஜாதியை துறக்கணும் அப்படின்னு பேசிய மேடை பேச்சாளர் மேடையில ஏறி நின்று உன்னையும் என்னையும் தூற்ற தொடங்குவாங்க. இதையும் கேட்டு தமிழர்கள் நிற்க அவருக்குன்னு ஒரு படை திரளும். எதற்குமே கலங்காத தமிழரை என்னுடைய பேச்சால நான் மயங்க வச்சுட்டேன். ஒற்றுமையா இருந்த தமிழர்களை நான் இன்னைக்கு பிரிச்சுட்டேன். இனி தமிழர்களே அழிக்கக்கூடிய நிலை உண்டாகும். அதனால எனக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் செய்தவர் நம்மளுடைய நிலைமையை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னு சொல்றாரு. யாழினுடைய கொம்பு வளைந்திருக்கும், அம்பு நேராக இருக்கும். இதற்காக நம்ம யாழை மறந்துட்டு அம்பை விரும்புறது கிடையாது. இதே போலதான் யாரு என்ன பேசுறாங்கங்கிறத ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கருத்தை நாம ஏத்துக்கலாம். அப்படி ஏத்துக்காதது நம்மளுடைய அறியாமையை காட்டும் அப்படின்னு சொல்றாரு.
நம்மளுடைய நாட்டுப்பற்று குறுகியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து உபதேசம் செய்பவர்கள் உலகத்துக்கிட்ட போய் உபதேசம் செய்யட்டும். உலகம் அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லாருமே ஒரே மாதிரியான நாட்டுப்பற்றோட உணர்ச்சி பொங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க செய்யக்கூடிய உபதேசம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரிய செல்வந்தன் தன்னுடைய இரும்பு பெட்டிய 7, 8 சாவிகளால பூட்டி வச்சுக்கிட்டு, தன்னுடைய அறையையும் பூட்டிட்டு, தன் மாளிகையுடைய முன்புறத்துல ஒரு பெரிய திண்ணையில சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு, எதிர் வீட்ல வறுமையால வாழக்கூடிய ஒரு ஏழைய பார்த்து, "என்ன உன்னுடைய வீட்டு வாசல இத்தனை ஓட்டைகள் இருக்கக்கூடிய கதவ வச்சு மூடி வச்சிருக்கியே, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு கேட்குற மாரி இருக்கு. இவர் பேசுற இந்த பரந்த நோக்கத்த நம்பி அந்த ஏழையும் என்ன செய்வான்னா, அந்த கதவ தூக்கிட்டு போய் ஓரமா வச்சுருவானாம். இந்த மாதிரி தான் தமிழர்களும் யார் உபதேசம் செய்றாங்க, எதற்காக உபதேசம் செய்றாங்கன்னு தெரியாம நல்லவர்களா வாழ்ந்து தன்னுடைய நிலைய தாழ்த்திக் கொள்றாங்க அப்படின்னு சொல்றாரு. தமிழர்கள கடமைப்பற்று உள்ள செயல் வீரர்களா நாம மாத்தணும். இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என் உணர்ச்சி வெள்ளத்தை கண்டதுனால தான் நான் இதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன். சர்வாதிகாரி ஆகிறது தான் வீண் கனவுன்னு சொன்னேனே தவிர, உன்னுடைய நாட்டுப்பற்றும், மொழி பற்றும் வீண் கனவு அல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இன்று தமிழர்களுக்கு தேவை அன்றாட கடமையை பற்றிய ஆராய்ச்சி. மொழி பற்றியும், நாட்டு பற்றியும் செயல்ல காட்டக்கூடிய முறை. நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன்னு சொல்லிட்டு, நான் இப்படி செய்வேன், ஆனா அப்படின்னு இழுத்து பேசக்கூடிய நிலை இனி தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது. தமிழர்களுடைய பேதை தன்மை நீங்கி உண்மை தன்மை வெளிப்பட வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடிதத்தை இப்படிக்க அன்புள்ள வளவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. தமிழர்களுடைய நிறை குறைகளை கூறி அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை தன்னுடைய கடிதம் வாயிலா தன்னுடைய தம்பிக்கு சொல்வது போல உணர்த்தியிருக்கிறாரு ஆசிரியர். இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.